எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன ஃபீல் வந்ததுன்னு தெரியல. எனக்கு இந்த செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாச்சுங்க. இது கேட்டா இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி தான் இந்த செகண்ட் ப்ரோமோ. இந்த ப்ரோமோக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த 8 பேர் உள்ள வந்தாங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னு உங்களுக்கு ஃபீல் எப்படி தான் இருந்தது, என்ன நினைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோமோவில் என்ன மேட்ரு பேசுனாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சீசனில் அன்ஃபேராக சில விஷயம் நடந்திருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் அன்ஃபேராக சில விஷயம் நடக்க போது, மேபி டைட்டில் வின்னரே கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கான ஒரு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது என்னன்னு பார்த்தலாம். எனிவேஸ், இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்குறாங்க. இதில் ஜாக்லைன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா யாரை போட்டு அடிக்கிறாங்கன்னா ஆர்னவ் தான். ஆர்னவ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி AK-47 எடுத்து சுடுற மாதிரி வந்தார்ல, அந்த மாதிரிலாம் வந்தாங்க சார். அதை பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அருண் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட கண்டென்ட்டே இல்லை, எங்ககிட்டே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மைதான். ஏன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா முத நாளே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. விஜய் சேது சரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொட்டினதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளே ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா, அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அடுத்து சௌந்தர்யா எந்திரிச்சாங்க. சௌந்தர்யா எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, அவங்களுக்குள்ள ஆல்ரெடி இருந்த ஒரு தாட் தான், வந்தவங்களாம் முத்து டைட்டில் வின்னர் சொன்னதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்தவங்களாம் ஒருத்தர் வந்து வின்னர் அப்படின்றதுனால அது நோக்கியே பேசின மாதிரி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர்ல 7 பேர் வந்து முத்து தான் வின்னர் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்றதுல வெளியே பார்த்துட்டு வந்ததுனால அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க. யாருன்னா நம்ம தர்ஷா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை சொன்னாங்க. ஸோ மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்து தான் சொல்லிட்டாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவில் டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படிரா இது அவனை சொல்லிட்டாங்க, எப்படிரா இது அவனை சொல்லிட்டாங்க, நம்ம அப்படி ஒரு இது பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம், எப்படி அவனை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன உங்களுக்குள்ள ஓடிச்சன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக மூஞ்ச உருப்பு சொல்லு ஒரு மாதிரி உருனே வச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே கேட்டு இருந்தாங்க, ஏன் சௌந்தர்யா அப்படி இருக்கு, ஏன் சௌந்தர்யா அப்படி இருக்குன்னு போது, இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னாங்க. அது பேர் யோசிக்கிறது இல்லைம்மா, வைத்தறிச்சல். அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஃப்ரீ டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வந்தவங்கள முக்கவாசி வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சௌந்தர்யா எனக்கு பிடிக்கும், சௌந்தர்யாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள பிடிக்கும்னு சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு அந்த டவுட் வரல. ஒருத்தவங்களை நோக்கி எல்லாரும் ஃபேமிலியிலும் வந்து பிடிக்குது சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு டவுட் வரல. இப்போ வந்து அவங்களுக்கு டவுட் வரது காரணம் என்னன்னா, நெருங்கிடுச்சுல, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து சொல்றாங்களே அப்படின்ற ஒரு பயம் தானே வச்சுக்கோங்க. பயம் வைத்தறிச்சல் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்றாங்க இந்த மாதிரி. அதுக்கடுத்து முத்துக்குமரன் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, எங்களை நோக்கி எவ்வளோ கல் வந்தாலும் அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ரோமோவில் இவங்க கொடுக்குற கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு எதுக்குடா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நேரங்க 5 மணிக்கு செகண்ட் ப்ரோமோ விட்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், இப்போ இந்த முக்கியமான மேட்டர் இருக்குல்ல, அந்த மேட்டர் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்னவுக்கு வந்து உதவுல போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சுனிதா இருக்காங்களே, அவங்க அந்த பிஆர் மேட்டர் இருக்குல்ல, அந்த பிஆர் மேட்டரை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் விஜய் சேதுபதி கேட்கும் போதும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நான் இதை தான் பார்த்தேன், அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அது எபிசோட்ல நடந்திருக்கு. மேபி அடுத்த ப்ரோமோல கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இதுக்கப்புறம் அந்த முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தலாம். அந்த முக்கியமான மேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக விஜய் டி வந்து ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அன்ஃபேரா ஒரு சில விஷயம் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ எவிக்டனர்ல அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே அன்ஃபேரா இருந்தது. நான் ஓட்டிங் வயசுல ஒரு மேலே தான் இருந்தாரு. இருந்தாலும் ராணுவ தூக்கிட்டாங்க. மேபி அவங்க சைடில் அதாவது இப்போ நிறைய ரூமர்ஸ் என்ன வந்ததுன்னா, அவர் வந்து பிஆர் டீம் வச்சிருக்காரு, அது வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு பிடிக்கல, அதனால ராணுவ தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருந்தோம், அப்போ ராணுவ தூக்குறாங்க. சரி, அப்போ சௌந்தர்யா வேணும் தூக்கல, முத நாள்லேருந்து தெரிஞ்சிச்சு அவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களே தூக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்ததுல. எனவே சௌந்தர்யா விட்டாங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவை தூக்காம அதுக்கு மேல இருக்க அருணை தூக்குனாங்க. ஓகே, ஏன்னா டபுள் எவிக்ஷன் போது அருணையும் தூக்குறாங்க, அடுத்து பவித்ராவை தூக்கணும், அதான் நியாயம். ஏன்னா பவித்ரா தானே பாட்டம்ல இருக்காங்க. மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து தீபக் தான் எலிமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஷூட் முடியல, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இன்னும் ஷூட் முடியல. ஓகேங்களா, ஷூட் முடிஞ்சாதான் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டான அப்டேட் வரும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தீபக் தான் எவிக்ட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது இன்கேஸ் தீபக் எவிக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்வளவு விதமான ஒரு அன்ஃபேரா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பவித்ரா வந்து ஓட்ல வந்து இருக்கிறதுலே லீஸ்ட்ல இருக்காங்க. சரி, இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து லீஸ்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்க பவித்ரா வந்து தூக்காம இப்போ அதுக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4வது இடம் 5வது இடத்துல இருக்காரு தீபக். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு அன்அஃபிஷியல் வச்சு சொல்கிறேன், 5வது இடத்துல இருக்காரு. அஃபிஷியலில் வந்து இவங்க என்ன காமிக்கிறாங்க, இதுலேருந்து அவங்க என்ன செட் பண்ண விரும்புறாங்கன்னா, எங்களுக்கு அன்அஃபிஷியல் ஓட்டுலாம் கணக்கே இல்லை, அதில் யார் மேலே கீழே இருந்தாலுமே அஃபிஷியல் ஓட்டு வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல விரும்புறாங்க. எனக்கு என்ன புரியல, அந்த அஃபிஷியல் ஓட்டு என்ன அப்படின்றத மக்களுக்கு காமிச்சிருங்க. ஏன்னா எங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் எதுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து ஓட்டிங் ஆர்டர் ஒன்று வச்சிருக்காங்க, அஃபிஷியல் இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அந்த அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெளிய எப்படி சொல்றது, அட்லீஸ்ட் இந்த எபிசோடுக்கு முன்னாடியாவது இதான் அபிஷியல் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதையும் சொல்றதுல ஓகே, இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதான் வந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க, இதுதான் வந்து அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாம இவங்களா ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. அபிஷியல் ஓட்ல இதுதான் வந்தது. சோ ராணுவ தான் பாட்டம்ல இருந்தாரு, அதுதான் பாத்தீங்கன்னா சொல்லி லாஸ்ட் வீக்ல வீக் பண்ணாங்க. அதே மாதிரி மஞ்சரி தூக்குனாங்க. மஞ்சரி பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் லோல தான் இருந்தாங்க. சோ அதனால பெருசா அதுல டாக் வரல.
ராணுவ வந்து அன்ஃபேர்னு சொன்னாங்களே தவிர மஞ்சரி எவிக்ட் ஆனது வந்து பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தவிர அன்ஃபேர்னு சொல்ல. ஏன்னா அன்அஃபிஷியலி அவங்க லோல தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பவித்ரா வந்து லோல இருக்கும்போது இதை விட்டுட்டு தீபக்கை ஏன் தூக்குறீங்க, இது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லாக தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லவா, முத்துக்குமரன் ஆர்மி, சௌந்தர்யா ஆர்மி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆர்மி எல்லாருமே ஒன்று சேர்ந்து தீபக் எவிக்ட் ஆன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபேர்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் கேம் ஆட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஃபேண்டமும் ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவர் எவிக்ட் பண்ணது அன்ஃபேர்னு சொல்லுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாரையுமே பெருசா ஹேட் வாங்கல. அதாவது அவர் ஒரு விஷயம் வருதுன்னா அவருக்கு ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா திருப்பி அதை அடிச்சிருவாரு, அப்படின்னா சாரி கேட்டு அதை முடிச்சுப்பாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக மாட்டாரு. அதுதான் பாத்தீங்கன்னா அவரோட கேம் பிளே. அவரே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேம் பிளே இருக்கிறதுனால எல்லா ஃபேண்டமும் அவருக்கு சப்போர்ட் கூட நிக்குது. இப்போ எல்லாருமே கேட்கறது என்னன்னா, விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்போ வந்து அதை ஒரு எவிக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க கொஞ்சம் ஃபேரா இருந்துக்கோங்க, பவித்ரா எவிக்ட் பண்ணுங்க, பவித்ரா தானே ஓட்ல லீஸ்ட்ல இருக்காங்க, அப்படி இருக்கும்போது பவித்ரா எது காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு அவங்கள வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு டாப் 5ல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இதுல அருண் எவிக்ட் ஆனதுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேள்வி இல்லை. ஏன்னா அருண் பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியலியும் பாட்டம்ல தான் இருக்காரு. ஸோ அதனால அவர் தூக்குறீங்க. ஓகே, சாட்டர்டே பாத்தீங்கன்னா அருண் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேல அருண் எவிக்ட் ஆகிறாரு. நாளைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா இப்போ ஷூட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல தான் தீபக் எவிக்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மொத்த பேர் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். யாராலுமே ஏத்துக்க முடியல. எப்படி அதை பண்ணுவீங்க? எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, ஓகே நீங்கள் ஓட்டிங் ஆர்டரை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ இதே விஷயத்தை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லையும் பண்ணுவீங்களா? இப்போ டைட்டில் வின்னரை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிப்பீங்களா அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, 5வது இடத்துல இருக்க தீபக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டமில் இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க எவிக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி முத்துக்குமரன் அன்அஃபிஷியல் வந்து டாப்பில் இருக்காரு. ஆனால் அஃபிஷியல் அவர்லாம் டாப்பில் இல்லைங்க, அவர் வந்து 3வது இடத்துல தான் இருக்காரு சொல்லிட்டு அவரை தூக்கி விட்டுட்டு சௌந்தர்யாவை வந்து வின்னராகவும் ஜாக்லின் ரன்னர் அப்பாவும் கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் பவித்ரா ரன்னர் அப்பா கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. பண்ணாலும் பண்ணுவானுங்க, அவ்வளோ மோசமானவனுங்க. இப்போ எனக்கு என்ன காண்டு வருதுன்னா, பவித்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் இருந்ததுல, பியூர் சோல் சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு வெறி ஆகுது. ஏன்னா என்னதான் பவித்ரா பியூர் சோலா இருந்தாலுமே ஃபினாலேக்கு வர அளவுக்கு அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ எல்லாருமே அதனால தான் அக்செப்ட் பண்ண முடியல. எங்களுக்கு பவித்ராவை பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்களை ஃபினாலே வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இல்லை. ஏன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வாய் வளருது, டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ அவரை வந்து தூக்கி நீங்க வந்து வெளியே அனுப்பிட்டு பவித்ராவை வந்து ஃபினாலே ஸ்டேஜ் கொண்டு போறது எங்களுக்கு வந்து ஒத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் உண்மையா சொல்லணும் கதறி இருக்காங்க அப்படின்றத உண்மை. ஆக்சுவலா மொத்த பேர் சப்போர்ட் பண்றாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா ஆர்மிஸும் சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த மனுஷன் உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருல்ல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணலன்னா அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாருமே இப்போ வந்து அவருக்கு தீபக் கூட நிற்கிறாங்க அப்படின்னும் போது அவர் வெளியே வரும்போது பயங்கர பாசிட்டிவ்ல வெளியே வராரு அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி 3வது இடத்துல இருக்க வேண்டிய ஆளை இப்போ இந்த வீக் எவிக்ட் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்தோடனே மொத்த பேர் கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மை. நான் இப்பயும் நம்பிட்டு இருக்கேன், இன்னும் ஷூட் முடியல, தீபக்கை எவிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அது நடக்காதுன்ற மாதிரி. ஆனா வர நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா அவர்தான் வருது. இன்னைக்கு அடுத்த ப்ரோமோ வரும், இல்ல இன்னைக்கு ரிவ்யூல பாத்தீங்கன்னா டீடைல்டா கன்ஃபார்ம் அப்டேட் வந்துரும். சோ அதுக்கப்புறம் நான் வந்து இதுதான் ஷோரா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்றேன். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரோமோ வந்து ரொம்ப அதிரடியா சரவடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஒரு மண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆர்னவ போட்டு போலக்கிறதா இருந்தாலும் சரி, சுனிதா பேசினாங்களா அந்த கண்டென்ட் எடுத்து ப்ரோமோ போட்டிருந்தா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருக்குன்றானுங்க. இதெல்லாம் ஏன்னா சாட்டர்டே எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குன்னும் போது இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. இது என்ன ஒண்ணுமே இல்லை, இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.